மௌனமா இருந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்கும். உட்காருங்க. நல்ல சமயத்துல வந்த. நீ அழிச்சாலும் அழியாத எங்க அன்பை பார்த்து இனியாவது மனிதனா மாறுறதுக்கு முயற்சி செய். உன்னை கைது செஞ்சு எப்பவோ ஜெயிலுக்கு அனுப்பி இருக்கலாம். ஆனா மனிதனை மனசால மாத்தணுங்கிறது தான் என் பாலிசி. இன்னொரு தடவை நீ வாழ்க்கைய பாழாக்கிறதுக்கு முயற்சி செய்யாத. வாசுஜி, ஏன் அப்படி பாக்குறீங்க? பைத்தியக்காரன் ஆயிட்டேன்னா போங்க, என்ன பார்க்காதீங்க, போங்க, போய் தொலைங்க. நீ மனுஷனா மாறுறதுக்கு எதையெல்லாம் வேண்டான்னு சொன்னனோ வேற வழி இல்லாம அதையே கொண்டாந்து தர்றது தப்பு இல்லடா ராசா. வாங்கிக்க. அவங்க பைத்தியக்காரனா கத்திக்கிட்டு இருக்கான். நீ இவ்வளவு ஈஸியா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவே நான் நினைக்கவே இல்லை சுஜி. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பெண்களை ஏமாத்துறது எவ்வளவு ஈஸி. ஓ எக்ஸ்கியூஸ் மீ, என் வைஃப் கிட்ட பேசிட்டு வரேன். என்னமோ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் முதலிரவு, ஏதோ இனிய உறவுங்கிறாங்க. இப்போ ஓ முதலிரவு எவ்வளவு வேதனையோட இருக்கு பாத்தியா? கட்டிக்கிட்ட புருஷன் உன்னோட அனுபவிக்க வேண்டிய சுகத்தை ஓ முன்னாலேயே இன்னொருத்தியோட அனுபவிக்கிறத கண்டு உனக்கு எவ்வளவு இதய வேதனையா இருக்கு பாத்தியா? எனக்கு தெரியும் என்கிட்ட உனக்கு இஷ்டம் இல்லை, அதனால நீ என்னை மதிக்கவே மாட்ட. ஆனா நான் உன்னை அவமதிக்கிறதுக்காக கட்டிக்கிட்டேன், உன் ஆஸ்திக்காக கட்டிக்கிட்டேன், உன்னை என் கிட்ட வச்சுக்கிட்டு என் அரசியல் செல்வாக்க அதிகமாக்கிக்க கட்டிக்கிட்டேன். இந்த நாட்டுல நான் ஒரு பெரிய மனுஷனா பேர் எடுக்கிறதுக்கு பப்ளிசிட்டிக்காக கட்டிக்கிட்டேன். நான் சொல்றத கவனமா கேளு. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. உன்னை நான் மோசம் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன்னு ஒரு ராஜா புரிஞ்சுக்கிட்டு என்ன கொலை பண்றதுக்காக இங்க வருவான். வீரம் இல்லையா, வீர சொர்க்கத்துக்கு போவான். உன் விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு நீ அவனை நம்ப வச்சா ஒரு தொல்லையும் இருக்காது. நான் சொல்றத நீ கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு நீயே நல்லா யோசிச்சு பாரு. என்ன மோசம் பண்ணி பலவந்தமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என் வாழ்க்கையே வீணா போயிடுச்சு. இந்த நிலைமையில ஒன்ன தவிர எனக்கு வேற கதை இல்ல. நீ இல்லாம எனக்கு வாழ்வே இல்லை. என்ன அப்படி பாக்குற? உனக்காக சேரிக்கு போன, நீ இங்க இருக்கேன்னு தெரிஞ்சு வந்த. கடவுளை அடியோட வெறுக்கிறவன் நீ கடவுளை வணங்கறதுக்கு வந்திருக்கியா? பக்தி வந்துருச்சா? இல்ல, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாத குழப்பம். இன்னும் தெரியலையா? நான் உங்ககிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு வச்சுக்க. டிக்கெட் வாங்கி சர்க்கஸ்க்கு போய் அங்க இருக்கிற விலங்குகளை பார்க்கலாம். ஆனா கூட்டுல இல்லாத விலங்கு கிட்ட வந்து பார்க்க முடியுமா? ஆனா ஒன்ன பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. உனக்கு உண்மையை சொல்லி தெளிவாக்கி அன்னைக்கு நான் ஆடின ஆட்டத்துக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக உன்னை தேடி வந்தேன். That's all. உங்க அறிவாற்றலை பயன்படுத்தி இப்ப நீங்க சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு ஒரு வார்த்தையில சொல்றீங்களா? நீ என்ன கடத்தினதுக்காக நான் கொடுத்த பலமான அடி. இன்னொரு வார்த்தை சொல்லட்டா? அது கோவிந்து நானும் சேர்ந்து ஆடின நாடகம். இன்னும் விளக்கம் சொல்லணும். நீ ஒண்ணும் பேச வேண்டாம். நான் கேட்கறதுக்கு பதில் சொன்னா போதும். எல்லாம் ஓ விருப்பத்தோட தான் நடந்துச்சா? ஆமா. அப்ப நம்ம கல்யாணம் விளையாட்டா எத்தனையோ நினைக்கிறோம். அதெல்லாம் உண்மையாயிடுதா? ஜஸ்ட் ஒரு தமாஷ். தமாஷா? இதெல்லாம் தமாஷா?
சுஜி இது தமாஷா. சரி ஒண்ணு வருத்தப்படாத. உனக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட சொல்லு. என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி செய்ய சொல்றேன். ஒருவேளை நீ ஏதாவது கேஸ்ல சிக்கினாலும் சரி எனக்கு சொல்லி அனுப்பு. நான் வந்து உனக்கு ஜாமீன் வாங்கி தரேன். என் முகத்தை பார்த்து சொல்லு, நீ பேசுறதெல்லாம் உண்மையா? ஏன் சுஜாதாவா பேசுறது? என்கிட்ட நாடகம் ஆடுறியா சுஜி? நீ சரியா புரிஞ்சுக்கிட்டாலும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் நான் கேட்கிற கடைசி வார்த்தை இது. சொல்லு சொல்லு. என்ன இது கலாட்டா? என் மேல கை வைக்கிறியா? நீ செஞ்ச வேலைக்கு உன் பல்ல உடைச்சிருக்கணும். உன்ன மாதிரி அயோக்கியம் கிட்ட மனித தன்மையோட பேசி அனுதாபம் காட்டுறது ஏன் தப்புதான்? பெரிய மனிதத்தன்மை. மனிதர்களை கொலை பண்ணி சமாதி கட்டி அந்த சமாதிக்கு வர்ணம் பூசி மாலை போட்ட மாதிரி இருக்கு நீ என்கிட்ட காட்டுற அனுதாபம். உன்ன மாதிரி கோடி பேர் மோசம் பண்ணாலும் இல்லைன்னாலும் நான் அதை லட்சியம் செய்யல. என் பாதையை விட்டு உன் பாதைக்கு வந்ததுனால இப்படி ஆத்திரமாவது வருது. ஆனா என் கடந்த கால வாழ்க்கை கதவை திறக்க இதெல்லாம் எனக்கு உதவுது. எவனா இருந்தாலும் என் காலடிக்கு வரணும் தவிர நான் எவன்கிட்டையும் போறவன் இல்ல. போயிடு. இல்லாட்டி போனா எந்த நிமிஷம் என்ன செய்வேனோ, எந்த அளவுக்கு மாறி போவேனோ, வெடிக்கிற என் மனசு எந்த விஸ்வரூபம் எடுக்குமோ எனக்கே தெரியாது. அதுதான் எனக்கும் வேண்டியது. இந்த விஸ்வரூபங்கள் இந்த அட்டகாசங்களோட மறுபடியும் என்ன அடைய முயற்சிக்கிறத விட்டுணும்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். இப்ப நான் கோடீஸ்வரனோட பொண்ணு மட்டும் இல்ல, கொடி பறக்கிற அரசியல் தலைவன் மனைவி கூட. இப்ப நான் அனுபவிக்கிற சந்தோஷம் நீ அளக்க முடியாதது, நான் விளக்க முடியாதது. நம்ம 2 பேருக்கு இடையில நடந்தத ஒரு பாழங்கனவா இது என்ன நாற்காலிக்கு கட்டின சமாதியா, மும்தாஸுக்கு கட்டின தாஜ்மஹாலா? இதெல்லாம் நீ சொன்ன கதைதான். நீ சொன்ன கதையை நீயே தப்புன்னு நிரூபிச்சுட்ட. நடந்தது மறந்துட்டு ஆரம்ப இடத்துக்கே புறப்படுற. என்ன ஏமாத்தி மோசம் பண்ணவும் காதலுக்கு சமாதி கட்டுற. என்னடா பாக்குறீங்க திருட்டு பசங்களா? பேசுற வரைக்கும் யாரும் பேசக்கூடாது. அவர் அசை சொல்ற வரைக்கும் யாரும் அசைக்கூடாது. கார் கரெக்டா இங்க வந்துட்டு இருக்கு. நான் சொல்ற வரைக்கும் யாரும் மேல போடக்கூடாது. வர வேண்டிய இடம் வந்துருச்சு. போதும் விடுங்கடி. அட விடுங்கடி, எவனாவது பாத்துருவான். ஐயோ உங்களோட தொல்லையா போச்சே. ரொம்ப நல்லா இருந்தது. டாடா வரேன். இருங்க, காசு கொடுக்க சொல்றேன். அப்பா நசுக்கி கொண்டுட்டாளுங்க. நில்லுங்க. அலுப்பா இருக்கு, முக்கியமான ஒருத்தன் போடுங்க. ஐயா மீட்டிங்ல பேச மூடு வேணும்னு உருப்படிங்கள தள்ளியாந்த தலைக்கு 101 கொடுத்தானு. சரிங்க. என்ன லேடிஸுங்க அரசியலே விட்டுட்டாங்களா? ஒரு புடவைய கூட காணும். இவரு கோவிந்து. வணக்கங்க. இவருக்கு அவரு மாமனாரு. வணக்கங்க. இவங்க எல்லாம் நம்ம பாத்திக்காரங்க. வணக்கம். நீ ஏன்டா சொல்லாம இருக்க? அம்மாடியோ வணக்கங்க. பாட்டி ரொம்ப ட்ரையா இருக்கு. நைட்டுக்கு வெட்டா இருக்குங்க. மேப்படி விஷயம் கிடைக்குமா? உங்களுக்கு என்ன வேணாலும் ஏற்பாடு செய்யறேன். இப்ப நான் வந்த வேலை என்னன்னா, இந்த ஸ்டேட்ல சீக்கிரம் இடைத்தேர்தல் வரப்போகுது. சொல்றதை கவனிக்காம மூக்கடைஞ்சினா செருப்பால் அடிப்பேன். இந்த கவர்மெண்ட்டை மாத்திட்டு புது கவர்மெண்ட்டுக்காக திறமசாலி யாருன்னு தெரிஞ்சுக்க மேலிடத்துல என்ன அனுப்புனாங்க. நீங்கெல்லாம் எனக்கு திருப்தியா இருந்தா நம்ம பார்ட்டிக்கு உங்களை சிபாரிசு செய்யறேன். விஷயம் எப்போன்னு? நைட்டுங்க. நிஜமா? சத்தியம். மீதியும் நைட்ல பேசிக்கலாம். ஏற்பாடு செய்யறத செய்யற. கொஞ்சம் எலசா இருந்தா நல்லா இருக்கும். பழச தள்ளிடாத. இந்த எளிய அதிகாரத்துல உட்கார வைக்க மேலிடத்துல இருந்து அந்த பெருச்சாளி வந்திருக்குதா பாக்கிறேன். அங்கே இங்கே கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ரவுடி ராஜாவத்தான் இந்த பசங்களுக்கு தெரியும். ஆனா தலக்கணம் பிடிச்சவன் தலைய வெட்டி கசாப்பு போடுற இந்த சிங்கம் ராஜாவை இனிமே தான் தெரியும். அவன் அணுவணுவா எல்லாரையும் நம்ப வச்சு மேல் படிக்கேறிட்டு தான் நினைக்கிறான். ஆனா அதே அவனுக்கு கடைசி படியாக்கி கீழ்படிக்கு முடிய பிடிச்சு கொண்டு வர்றதுதான் இனிமே என் லட்சியம். அப்போ சுஜாதாவையே சொல்ல வைக்கிற அவன் ஜெயிச்சானா நான் ஜெயிச்சேன். நான் ஐயா இவருக்கு லேபர் வர்க்கத்துல ரொம்ப செல்வாக்குண்டு. இவர் மாமனாருக்கு பணக்கார வர்க்கத்துல செல்வாக்குண்டு. நீங்க ஊன்னு சொன்னா இவர் சிஎம் ஆயிடுவாரு.
நீ எனக்கு சொல்றியாடா செருப்பால் அடிப்பேன் நான் எவனை சொல்றனோ அவன் தான் சிஎம் 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 ஓகே ஓகே ஐயா இவர் அவர் மாமனாரு ஹோம் மினிஸ்ட்ரி உதப்ப ஹோம் எப்பவும் என் கையில தான் இருக்கும் சரி சரி தேங்க்யூ சார் தேங்க்யூ அசம்பிளி நம்மளுதானா இதோட விட்டுட்டா எப்படி சுஜி கண்ணாடி முகத்துக்கு நல்லா ஃபிட்டா இருக்கு உருப்படி வாட்ட சாட்டமா இருக்கு என் மனைவி அவளையும் தப்பா எடுத்து ஒண்ணு நினைச்சுக்காத ச்சே, ச்சே. எனக்கு இந்த உலகத்துல பதவியை தவிர எதுவும் என்னதில்ல தேவையே இல்ல பதவி உனக்கு தந்தா வந்தது எதுவானாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம் ஜாக்கெட் கையில துணி அவ்வளவுதான் இருந்துச்சுங்க காபி குடிக்கிறீங்களா நான் காபி டீ குடிக்கிறது இல்ல காலையில எந்திரிச்சதும் ஈச்சம்புல தண்ணி குடிக்க இதாட்டம் இடத்துல மோர் குடிக்க சரிதாங்க வாங்க வாங்க பேசிட்டு இருங்க மோர் கொண்டாரேன் ஏண்டா மூக்கு திரி என்னடா இங்க வந்திருக்க இது நம்ம கேஸ் தானா கேஸ் இல்லைங்க ஃபேமிலி ஏன் இங்க வந்தீங்க பொண்ணு வாட்டமா இருக்கான்னு பாக்குறத தவிர நமக்கு எந்த வீடுனாலும் ஒண்ணுதான் யாருது இந்த ஏரியா நம்ம ஏரியா தாங்க ஏன் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டியா கார்ல வரும்போது ரோட்ல வந்துகிட்டு இருந்தது சேலை ஜாக்கெட் ஒரு மாதிரியா இருக்குதுன்னு லிப்ட் கொடுத்து கொண்டாந்தேன் நீங்கன்னு தெரியாத கார்ல உட்காந்துட்டா அவர் அப்பாவி நீங்க என்னதால ஜாக்கிரதையா கொண்டாந்தீங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன் இப்போ சீ சுமாரு ஓ உருப்படின்னு நினைக்கல ஓ உருப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வர வேண்டியது இல்ல உன்னையே கூட்டிட்டு வர சொல்லிருப்பேன் சரக்கு கொண்டா இது வரைக்கும் ஒண்ணும் நடக்கல வாடா என்னது புத்தி இல்லாம அவன் ஏற்கனவே பொம்பளை பொறுக்கி நம்ம வீட்டுக்குள்ள எது கூட்டிட்டு வந்த இது வீடு நினைச்சியா அவச்சார விடுதுன்னு நினைச்சியா நீ ஒரு பொம்பளை தானா பயமுறா ஒன்னதாண்டா நீ ஒரு ஆம்பளை தானா உன்னையே விட்டு உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வான்னு சொன்னப்போ அவனை செருப்படுத்தி எதுக்கு அடிக்கலடா அப்படின்னா சாயந்தரம் எனக்கு ஐஸ் வச்சு அனுப்பலான்னு நினைச்சியா நான் கூட்டியாந்ததுக்கு உபச்சார விடுதின்னு சொல்றியே இப்ப அனுப்புற நீ ஒரு புரோக்கர் நினை வச்சுக்க உன்ன மாதிரி அசிங்கமானவனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட 10 பேர் வேசின்னு சொன்னாலும் இந்த மாதிரி அப்பாவியார் ஓடி போறது நல்லது காசு பணம் இல்லாட்டி போனாலும் கட்டினவள உன்ன மாதிரி விக்க மாட்டான் வாயா போலாம் ராஜரத்னம் சொல்லி அனுப்புனாரு பணம் எவ்வளவு வேணாலும் தரேனாரு அவர் 2ஆம் தரத்தை முடிக்க சொன்னாரு ஜானி வஸ்தாத் கார் அனுப்புனாரு ஷேர் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கிட்டு தனக்கு இடைஞ்சல் இல்லாம பாத்துக்க சொன்னாரு அனந்தராஜ் குரூப் வந்து நம்ம பூரா விஷயங்கள் அவங்களே பார்த்துட்டு 2 லட்சம் தரேன்னு சொன்னாங்க ஒரு சின்ன ரவுடி வளர்ந்து பெரிய ரவுடி ஆயிட்டான்னா இந்த பிரபலமானவங்களுக்கு என்ன பலம் வந்துடுது எதானாலும் நம்ம பிடிக்குள்ள அவங்க இருக்கணும் தவிர அவங்க பிடிக்குள்ள இந்த ராஜா எப்பவும் இல்ல இந்த விஸ்வரூபத்துக்கு காரணம் நான் நினைச்சதை சாதிக்கிறதுக்கே தவிர அவங்க நினைச்சது சாதிக்க வைக்கிறதுக்கு இல்ல பெரிய மனுஷங்கிற ஒவ்வொருத்தனும் என் காலடியில இருக்கணும் இந்த பொண்ணால தாண்டா நீ இப்படி ஆயிட்ட அவ பேச்சு இந்த சுத்து வட்டாரத்துல எங்கேயும் கேட்க கூடாது என் முன்னால நீ பேச வைக்க கூடாது அந்த பொண்ணு சொன்ன வார்த்தையை தட்டாதப்ப அதை அவுத்த கட்ட நீ என்ன கட்டிக்காம போயிட்ட அவ வாயால என் பாத சரின்னு சொல்ல வச்சு அவ கையாலேயே என் நெத்தியில கர்ச்சீப் கட்ட வைக்கிறேன்டா கேளவா அப்படின்னா எத்தனை தலையை வெட்டுவேன் எத்தனை வீட்டுல கொள்ளையடிப்பேன் உன் தாகம் தீர்றதுக்கு எவ்வளவுதான் ரத்தம் வேணும் உனக்கு சொல்றா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என் லட்சியத்தோட முடிவு என்ன ஆகுமோ எனக்கே தெரியாது ஒண்டியா உக்காந்து யோசிச்சுட்டு இருக்கு உடம்பு சரியில்லையா என்ன கேளுங்க நீ போய் பச்சை மிளகா பஞ்சி சூடா கொண்டா சரி. ஏலே, பயங்கர காரமா இருக்கணும் கதவு சாத்திட்டு போ ஆ? என்ன பூ வச்சுக்கல போல இருக்கு இஷ்டம் இல்லையா கசங்கி போயிடுனா சூடான பச்சிங்க என்ன பத்தி அதுக்கு சொல்லாம போய்கிட்டு இருக்கே என்ன நானே சொல்லிக்கணுமா இதுக்கு தானே உனக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன் வாடுவா இவர் சிங்கார வேலருங்க சென்ட்ரல் இவர் தலைங்க ஸ்டேட்டு ஸ்டேட் இவர் காலுங்க ஆல் கேபினட்ஸ் இவர் கையில பச்சை மிளகா பஜ்ஜி ஆட்டம் இங்க எதுக்கு வந்த இல்ல லேடிஸ் இருக்காங்க நீ எதுக்கு போ எனக்கு ஐட்டம் பிடிச்சால் ஒழிய லேடிஸ் கிட்ட வரமாட்டேன் நான் வீசின வாழையில நீ தான் பெரிய மீன் நான் யாருன்னு தெரிஞ்சுதான் வந்தியா இல்ல குடிபோதையில வந்திருக்கியா ஐயா குடிகிடி நமக்கு பழக்கம் இல்ல இது ஒரு பழக்கம் தான் அதுவும் ஃபேமிலிஸ் ஓன்லி உன் புருஷனை சிஎம் ஆக்குறேன் அவன் தான் இந்த பர்மிஷன் கொடுத்திருக்கான் பயப்படாத டேய் விபச்சாரிய இழிவா சொல்றாங்கன்னா அது அவ பொருளாதார பலகீனம் அவ சக்தியற்ற நிலை ஆனா ஒரு குடும்ப பொண்ணு இன்னொரு ஆம்பளை தான் படுக்கைக்கு வர சொல்லி அவ சொந்த வீட்லயே கேக்குறான்னா பரந்த உலகமே தலை குனிஞ்சு வணங்குற பாரத பெண்ணோட மதிப்பு இந்த நாட்டுல சந்தையில வாங்குற சரக்கா போயிடுச்சா நமக்கு என்ன தெரியுமா நான் கும்பிடுறது ஓட்டு உனக்கு தான் வா